நம்பினோர்க்கு நாயகியார் அம்பிகையால் துணை இருப்பார். கும்பிட்ட கைகளுக்கே கொற்றவையால் கோடி சுகம் தான் தருவார். எங்கள் தேனாண்டாள் காளைங்க கருப்பா
வச்சே இந்த மாடு அந்த பொம்மையை தேடி போய் குத்திருச்சே சார். இது என்னடா பெரிய விஷயம்? மனுஷங்களுடைய வேர்வை வாடையை வச்சு நாம நினைக்கிற ஆள போய் குத்தி கொன்னுட்டு வந்துடும். ஆச்சரியமா இருக்கே. என் எதிரிகளை ஒவ்வொருத்தரை அழிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா விஷக்காய கொடுத்து இந்த மாட்டுக்கு வெறியேத்தி இருக்கேன். என் பிளான் சக்சஸ். இப்ப இந்த மாட்டை வச்சு யார திட்டுக்கிட்ட போறீங்க? செத்து போன என் அண்ணனுடைய சொத்தை எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்காளே என் அண்ணி லட்சுமி அம்மா, அவளதான். கணக்கு பிள்ளை துர்கா இங்கே. அம்மா, பாப்பா ஸ்கூலுக்கு போறதுக்கு பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்கு. முதல் கட்டமா குளியல் ஆரம்பமா இருக்கு. நம்ம ராஜாவும் ராமும் தான் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. ரெடி. அப்பா படுத்து கும்பிட்டுட்டு சாப்பிடுவா. குட் மார்னிங் டாடி. சாமி பிள்ளை எனக்கு என்ன டிஃபன்? பொங்கல். அப்ப நிறைய கரை போட்டுருப்பேன். நான் என்ன கொத்தனாரா? அதெல்லாம் போட மாட்டேமா. துர்கா, இது என்ன புது பழக்கம்? நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துட்டியா? சாரி மாமி. சாமிச்சு வச்சுட்டு சாப்பிடுறேன். மம்மி இது கரெக்டா? ரொம்ப கரெக்ட். இப்ப சாப்பிடு. ராமசேகர். ராஜா டாடா. குட் மார்னிங் துர்கா. ஸ்கூலுக்கு போறியாமா? குட். வணக்கம்மா. வாங்க வக்கீல் சார். ராஜாராமோ, 2 பேரும் உள்ள போய் சாப்பிடுங்க. அம்மா, ஒரு குட் நியூஸ். நம்ம பண்ணபுரம் நடத்த இருந்த கேஸ் நம்ம பக்கம் தீர்ப்பாயிருக்கு. அப்படியா? ஆமாம்மா, இந்தாங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பி. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நிலம் நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நிலம் என்னம்மா, ஒரு துரும்ப கூட உங்ககிட்ட இருந்து யாராலும் பறிக்க முடியாது. அந்த அளவுக்கு லீகலா எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு உங்க ஹஸ்பண்ட். என்ன சாப்பிடுறீங்க? ஆரஞ்சு பழமா? இதுக்கு ஆரஞ்சு நேம் பேர் வந்துச்சு. தெரியலையே. ஆரஞ்சு பொன்னர் சோளதான் இருக்கும். அதான் ஆரஞ்சு. ஏங்கப்பா, எவ்வளவு புத்திசாலி. ஆரஞ்சு பழத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? டிரைவர், ஒரு பழத்தை எடுத்து வைக்கிற, வந்த உடனே உரிச்சு எண்ணி பாக்குறோம். கணக்குப்புள்ள, நான் ஸ்கூலுக்கு வரீங்களா? இந்த வயசுல படிக்க போறீங்களா? இனிமே படிச்சு நான் என்ன கலெக்டர் ஆக போறேன்? பேங்குக்கு போகணுமா? பஸ்ஸுக்கு சில போனா காசு செலவாகும். அதான் உங்க கூட ஒட்டிக்கிறேன். பச்சை காத்தாடி, கிட்டேக்கு காத்து. இந்த காலத்து குழந்தைங்க கிட்ட பேசவே பயமா இருக்கு. என்ன 2 பேரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு நீ பாட்டுக்கு தட்டிட்டு இருக்கற? அவ்வளவு திமிரா? சாமி பிள்ளை, அம்மா, 2 பேருக்கும் பூஸ்ட் கொடு. குடுக்குறேம்மா. நீங்க கெட்ட கேட்டுக்கு பூஸ்ட் கேக்குதா? தண்ணி பாலுன்னு அதுங்களுக்கு தெரியவா போகுது? நமக்கு சுத்தமான பால். அதோட பூஸ்ட் 1 2 3 4 5. சாமி பிள்ளை, உனக்கு சுக்கர திசை வந்து அனுபவிடா. குடிங்கடா. சாமி பிள்ளை, அம்மா, இங்க வா. இதோ வந்துட்டேம்மா. நம்ம பூஸ்ட வந்து குடிப்போம். Secret of my energy. Boost. Totodang. அப்பா, இல்லப்பா. அம்மா, பாப்பாவுக்கு பிறந்த நாள்னு செயின் வாங்கிட்டு வர சொன்னீங்களா? கடையா ஏறி இந்த செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். செலக்ஷன் எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. என் செலக்ஷன் எப்பவுமே நல்லா தாமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல தான் ராங்கா போயிடுச்சு. என் பொண்டாட்டி விஷயத்துல. அம்மா, அறுவடை எல்லாம் முடிஞ்சு போச்சு.
நீங்க வந்து அந்த கணக்குகளை சரி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். உங்க மேல சந்தேகம் இருந்தா தானே அதெல்லாம் பார்க்கணும். நீங்க எழுதுனா கரெக்டா தான் இருக்கும். கடவுள் புண்ணியத்துல எனக்கு கிடைச்ச வேலைக்காரங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ராஜா அது கரெக்டா? ராமு சாமி பிள்ளை முள்ளே தெரியல. வா போய் பார்க்கலாம். ஏப்பா கல்யாணம் சொன்னியே, கையில ஏதாவது பணம் வச்சிருக்கியா? இல்லன்னா சொல்லியா, அம்மாவுக்கு தங்கமான மனசு, ஏதாவது கொடுப்பாங்க வாங்கிட்டு போ. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க. எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு ஜோசிகாரனே சொல்லியிருக்கான். அதிர்ஷ்டம் கொட்ட கொட்டான்னு கொட்ட போகுது. கரெக்டா சொன்ன பாப்பா. எனக்கு விருச்சிக ராசி கொட்டாமையா இருக்கும். உனக்கு விருச்சிக ராசி கொட்டு, எனக்கு கன்னி ராசி வீட்டுல திட்டு. சரிப்பா, போயிட்டு 2 நாள்ல வந்துடு. சரிங்கம்மா. சங்கடமான சமையல விட்டு சங்கீதம் பாட போறேன், நான் பாட போறேன், நான் பாட போறேன். டன் 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 டன். அம்மா! ஏயா சங்கீதம் பாடம் போட்டு சொல்லிட்டு கண்ணூட்டி மாதிரி கத்துற, என்னாச்சு? ஏயா ஆட்டுக்குட்டி மாதிரி கத்துற, மனுஷ மாதிரி கத்தியா? ஐயோ ஐயோ என்னாச்சு? என்னாச்சு? யோ சாமி பிள்ளை, இந்த செயின் உன் ஷூக்குள்ள எப்படி வந்தது? அது வந்து ஆங்கல மாமி, இவரே சான்சோட ஷூக்குள்ள போட்டாரு. நம்ம ராமையில தேல புட்டி ஷூக்குள்ள போடுச்சு மாட்டிட்டாரு. திருட்டு ராஸ்கல். இந்த வீட்ல மிருகங்களுக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட மனுஷங்களுக்கு இல்லாம போச்சு. கணக்கு பிள்ளை, முதல்ல இந்த ஆளை கணக்கு தீர்த்து வெளியே அனுப்புங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வராதே. நீங்க ஆறுதல் சொன்னது அரை பாட்டில் பிராந்தி அடிச்ச மாதிரி எனக்கு தெம்பா இருக்குங்க. என்னன்னு சாமி பிள்ளை, தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த நாய், கோயில் வாசல் தேங்காய் பொறுக்கிட்டு இருந்த குரங்கு, இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு என் அண்ணன் சுத்த அழிச்சுக்கிட்டு இருக்கா. தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதுக்காக வீட்டை விட்டு துரத்திடுதா? அதை நினைச்சாதான் என் ரத்தமே கொதிக்குதுங்க. அந்த பொம்பளையை பழி வாங்கினா தான் என் பிபியே அடங்கும். ஒன்னு மாதிரி ஆளத்தான் நான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். என் கூட வா, அந்த பொம்பளை எப்படி பழி வாங்கணுங்கிறத விலாவாரியா சொல்லித்தரேன். இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு வெள்ளை கலர் ஆடு, அது மேல எங்க துணியை தைக்கிறான். பொறுத்திருந்து பாரு. அவளை இந்த மோப்ப மாட்டை வச்சுதான் கொல்ல போறேன். அதுக்கு நீ அவ சால்வையை திருடிக்கிட்டு வரணும். நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? உங்ககிட்ட துப்பாக்கியோட நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு தீர்த்து கட்டாம மாடை வச்சு. உனக்கு முடி மட்டும்தான் இல்லைன்னு நினைச்சேன், மூளையும் இல்லடா. மனுஷன் கொன்னா அது கொலை, மாடு கொன்னா அது விபத்து. சட்டத்திலிருந்து தப்புறதுக்கு இப்படி ஒரு வழி. உங்களுக்கு கிரிமினல் மூளை சார். சால்வை எப்ப கொண்டு வர? நாளைக்கு அந்த அம்மா வீட்டுல குழந்தைக்கு பிறந்த நாள், அந்த அம்மாவுக்கு இறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு
டாலர் வேணுமா? 4 ரூபாய் தான், எடுத்துக்க. பண்ணிட்டீங்களா துர்கா? நீ என்ன கையில வச்சிருக்க? ஓ, திருசூல டாலரா? பாத்தியாமா துர்கா, உனக்கு கூட பிறந்தவங்க இருந்தா கூட இவ்வளவு அக்கறையோட உனக்கு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இதுங்களுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் பத்தியா? துர்கா, 3 வித சக்தியும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிற இந்த திருசூலம் மாதிரி நீங்க 3 பேரும் எப்பவுமே ஒண்ணா இருக்கணும்.
மம்மி துர்கா உன் சித்தப்பா மந்திரமூர்த்தி ரொம்ப நாளா என்ன கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தா. அவன் தான் இந்த மாட்டையே விட்டுருக்கான். நீ இங்க இருந்தா உன்னையும் கொண்டுடும். ராமுராஜா, துர்காவை கூட்டிட்டு எங்காவது போயிடுங்கப்பா. உன்னை விட்டு போக மாட்டேன் மம்மி. போக மாட்டேன் மம்மி. போக மாட்டேன் மம்மி. துர்கா, துர்கா, அந்த பாவிங்க வந்துட்டாங்க போல இருக்கு. இங்க இருந்து போயிடுமா? ராமுராஜா, துர்காவை கூட்டிட்டு போயிடுங்கப்பா. போமா, மம்மி சொல்றேன், போமா. இவ செத்து தொலைஞ்சிட்டா அந்த குழந்தையை விடக்கூடாது. வாங்கடா. டேய், நீங்க அந்த பக்கம் போங்கடா, நாங்க இந்த பக்கம் போறோம். ராமராஜா, என்னால ஓட முடியல. நான் இங்க வந்துக்கிறேன். நீங்களும் வந்துக்கோங்க. டேய், இந்த குழந்தை எங்கடா காணோம்? எங்க போச்சுன்னு தெரியலையே. குரங்கு நாயை கூட காணுமேடா. நம்ம ஏமாத்தி தப்பிச்சிருச்சுங்க. அது எப்படா தப்பிக்கும்? பாத்துருவோம். டேய், நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போய் தேடுங்கடா. அப்பா, அம்மா.
பாக்கலாம். நீ இருடா. ஏன் அவனை போட்டு அடிக்கிறீங்க? அவன் என்ன தப்பு பண்ணா? வெளிய சொல்ற மாதிரியே தப்பு பண்ணிருக்கான் வெக்கம் கட்ட பையன். என்ன செஞ்சாரிமா? நீ என்ன சொல்றது? அம்மா அம்மா நானே சொல்றேம்மா. நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு பிள்ளையை பெத்ததுக்கு நீயே ரொம்ப பெருமைப்படு. அப்படியா? என்னப்பா நடந்தது? ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தேன்னா. டேய் பாபு, இந்த வாழைப்பழத்தை சாப்பிடு. காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல இல்ல? வேண்டாம் போ. சாப்பிடுறா. வேண்டாம். சொல்றேன்ல, சாப்பிட முடியல. சாப்பிடுறா. அடிக்காதீங்க. குழந்தைங்களை டீல் பண்ற மெத்தடே வேற. வாழைப்பழத்தை இப்படி கொடுங்க. இப்ப நான் டீல் பண்றேன் பாருங்க. என் கண்ணு சாப்பிடுறா. வேண்டாம். என் செல்லம் சாப்பிடுறா. வேண்டாம். என் தங்கம் சாப்பிடுறா. வேண்டாம். ராஜா சாப்பிடுறா. வேண்டாம். வேண்டாம். இப்ப நீ சாப்பிடல, நான் சாப்பிடுவேன். லவக். வேண்டாங்க, எனக்கு குத்துருங்க. குட் பை. இப்படித்தான் குழந்தைங்களை டீல் பண்ணணும். உலக்க மாதிரி வச்சிருக்காங்க. அடச்சி ஓயா. பால் குடிக்க மாட்டேன். குடிச்சு தொலை. குடிக்க மாட்டேன். குடிங்க. அம்மா குழந்தை அடிக்காதுக்குமா. குழந்தைங்களை டீல் பண்ற மெத்தடே வேற. இப்ப நான் எப்படி டீல் பண்றேன் பாருங்க. கண்ணு பால் குடிமா, செல்ல பால் குடிமா, தங்க பால் குடிமா, ராச பால் குடிமா. குடிக்க மாட்டேன். இப்ப நீ குடிக்கல, நான் குடிச்சிருவேன். இப்ப சொல்லுமா, அந்த குழந்தைகிட்ட நான் அப்படி சொன்னது தப்பா? கர்மம். நீ பேசாம இருடா. ஐயா, என் புள்ள தெரியாம ஏதோ யதார்த்தமா பேசிட்டான். தப்பா நினைச்சுக்காதீங்க. யதார்த்தமாவது பதார்த்தமாவது ஒழுங்கா உன் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி வைமா. இல்லன்னா இவன் ஊர்ல அடிபட்டே செத்துருவான். ஐயா போல. கர்மம். உன்னை கட்டிக்க போறவன் என்ன பாடுபட போறாளோ. எண்பத்தி 86 88 ஐசாலக்கடி கிரி கிரி அன்னனிக்கு கைக்கறி. இன்னைக்கு சாம கலெக்ஷன் பா. பேமாடி பசங்க பொட்டச்சியானா வாய பொளந்து ஒண்ணு நிக்கிறாங்க. நீ கூட ஐசா கிளடி ஆயிட்டுப்பா. ஏதோ ஆத்துல அடிச்சுன்னு வந்துக்கிட்டியா அக்கா பாத்தி கரை சேர்த்த ஒரு தப்பா தான் திருட கத்து கொடுத்தா கபால் புடிச்சுக்கினிய.
ஆனா ஒண்ணுப்பா, இந்த ஏழை பையங்க நல்லவங்க கிட்ட எல்லாம் திருட கூடாது. இந்த கேப் மாதிரி சோமாரி மொல்ல மாதிரிங்களெல்லாம் பார்த்தா அப்படியே அபேஸ் பண்ணினோம். என்னங்கிற? தேங்க்ஸ் பா. 8 8 8 8 என்னடா என்ன கேட்டீங்க? 9 9 9 9 என்ன மேனது? ஒரு ஆளே பிடிச்சு கணத்துக்குள்ளே தள்ளிட்டு. ஒண்ணு இல்லங்க, என் குடம் ஒண்ணு விழுந்து போச்சு. எனக்கு நீச்சல் தெரியாதா? அதான் ஒவ்வொருத்தனா தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? அடே பாவி, நீ குடத்தை போட்டது இருக்கட்டும், எனக்கு தண்ணியிலே கண்டம். உள்ளே போனவங்க மண்டையை போட்டுட்டா. இவங்க முதல்ல பசங்க விட்டா இந்து மகா சமுத்திரத்திலே குடும்பம் நடத்துவாங்க. அது போகட்டும். இந்த ஊர்ல வெள்ளையங்கிறது யாரு? ஏன் நான் தான் கண்ட்ரி பாய். உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். எனக்கு அவசரம். போயிட்டு வாங்க. ஒரு குரங்கு வேணும். குரங்கா? எதுக்கு வித்தை காட்ட போறீங்களா? இல்ல, குரங்கோட குடும்பம் நடத்த போறேன். எங்களை பார்த்தா என்ன வித்தை காட்டுற மாதிரி இருக்குது. நாங்க விஞ்ஞானி. உங்க பேரு? டாக்டர் மார்கோசா. என்னங்க முட்டைகோஸ் மாதிரி கண்ணா பின்னான்னு வச்சிருக்கீங்க? என்னுடைய ஒரிஜினல் பேர் டாக்டர் மாயாண்டி. ஆனா மார்கோசான்னு மாத்திக்கிட்ட அப்புறம் தான் இந்தியாவில என்ன ஒரு விஞ்ஞானின்னு ஒத்துக்கிட்டாங்க. குரங்க வச்சு ஆராய்ச்சி பண்ண போறேன். குரங்கு கிடைக்குமா கிடைக்காதா? நீங்க எவ்வளவு ரூபா கொடுப்பீங்க? இந்த ஊர்ல குரங்கு துட்டு கேட்கும். இல்ல, பிடிக்கிற நான் கேட்பேன். சொன்னாங்க இந்த ஊர்லயே நீதான் நல்லா பிடிப்பேன்னு. இந்த அப்படி. ஆமா, நான் குரங்கு பிடிக்கணும்னு யார் சொன்னது? உன் மூஞ்சியை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ட்ரி பாய், எங்க ஆளுங்க கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்து அனுப்புறேன். 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு குரங்க பிடிச்சி அந்த பெட்டிக்குள்ள போட்டு போய் நாங்க வந்து எடுத்துக்கிட்டு போறோம். கொஞ்சம் பெரிய பெட்டி அனுப்புங்க. எதுக்கு? உங்க அதிர்ஷ்டம், பெரிய குரங்கு கிடைக்கும்ல. எனக்கு எப்பவுமே பெருசா தான் பிடிக்கும். பாய். அழாதம்மா, யாரோ வளர்த்த குரங்கு போல இருக்கு. அதுக்கு தெரிஞ்ச குழந்தை நினைச்சு உன்ன பிடிச்சிருச்சு. பயப்படாதம்மா, வாயில்லா ஜீவன். ராமா, என்ன காரியம் செய்யற? வேணா வேணா, அவசரப்பட்டு முடிவுக்கு வராத. முதல்ல எடு. ராமா, தூக்கு போடுற அளவுக்கு உன் வாழ்க்கையில என்ன நடந்தது? எங்கேயாவது கடையில கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிட்டு காசு கொடுக்க முடியலையா? கவலைப்படாத, நான் தரேன். வீட்டு வாடகை கொடுக்க முடியலையா? கவலைப்படாத, நான் தரேன். உனக்கு புள்ள குட்டி இல்லையா? கவலைப்படாத, நான் தரேன். ஐயோ, உளறி விட்டனோ. நீ வீட்டுக்கு வா, உன் பிரச்சனையை அடியோட ஒழிச்சிடுற. வராமா? அடிச்சது லாட்ரி. இந்த குரங்க கொண்டு போய் விஞ்ஞானி முட்டைகோஸ்ட கொடுத்துட்டு காசை தேத்திர வேண்டியதான். வெள்ளை முட்டை, கோழி முட்டை, முட்டை வாங்கலையோ? முட்டை, கோழி முட்டை, கோழி முட்டை, வெள்ளை வெள்ளை முட்டை, கலப்படம் இல்லாத முட்டை, முட்டை. ஆளை பார்த்தா பேக்கு மாதிரி இருக்கான். நைஸா பேசி முட்டையை அபேஸ் பண்ணிடுவோமா? முட்டை முட்டை. முட்டை என் பேர் முட்டை இல்ல, முத்து. கூட இருக்குப்பா, முட்டை வாங்கணும். ஐ, முதல் போனி அம்மாவோட ராசி. அடுத்த தடவை நான் லாரியில வந்து முட்டை விக்கணும். ஒரு கை பிடிங்க. பாத்து பாத்து மெதுவா. முட்டை என்ன விலைப்பா? 75 காசு. நேத்துக்கு 60 பைசாக்கு வாங்கினேன். அது காக்கா முட்டையா இருக்கும். இது கோழி முட்டை. உள்ள குஞ்சு இருக்கே. குஞ்சா? எங்க காட்டு பாக்கலாம். குஞ்சு எப்படிங்க வெளியே எடுக்கிறது? குஞ்சு எடுத்து காட்டா முட்டை உடைஞ்சிருவே. யோ, முட்டையில குஞ்சு இருக்குன்னு சொன்னேல, காட்டுனா காட்ட வேண்டியதானயா? முட்டை உடைஞ்சிரும் இல்ல? யோ, ஒரு முட்டை உடைஞ்சா என்னய்யா? அதுல குஞ்சு இருந்தா அத்தனை முட்டையை நாங்க வாங்கிக்கும்ல. உனக்கு லாபம் தானே? அதுவும் சரிதான். இந்தாங்க, நீங்களே உடைச்சு பாருங்க. என்னப்பா இதுல குஞ்சு இல்ல? இதுல பாருங்க. என்னய்யா, இதுலயும் குஞ்ச காணோம்? குஞ்ச காணுமா? இதுல பாருங்க, நீங்க பாருங்க.
என்னப்பா அது ஒரு முட்டையில கூட குஞ்ச காணா? உன் பேச்ச கேட்டு நாங்க முட்டை வாங்கிருந்தோம்னா நாங்க ஏமாந்தில போயிருப்போம். எங்க அம்மா விவரம் கேட்டவங்க முட்டையில குஞ்சு இருக்குன்னு சொல்லி 100 ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. போய் புத்திமதி சொல்லணும் மக்கு அம்மா. நீங்க கூச்சிக்காதீங்க, வாயில ஒழுகுது. முட்டையில குஞ்சக்காரு முட்டையில குஞ்சக்காஞ்சு. அட பாவி, அங்க இங்க கடன் வாங்கி முட்டை கொடுத்து அனுப்பிச்சா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்கன்னு வந்து நிக்கிறியே, நீ உருப்படவியா? அம்மா நீதானம்மா சொன்ன முட்டைக்குள்ள குஞ்சு இருக்குன்னு. அத நம்பி நானும் அவங்க கிட்ட சொன்னேன். குஞ்சு இருந்தா வாங்கிருப்பாங்க, குஞ்சுதான் இல்லையே. பேசாதடா, நீ இருக்கிறத விட சாகிறதே மேல். அம்மா அவசரப்பட்டு சொல்லாதம்மா, அப்புறம் நான் மெய்யாலுமே சத்துருவேன். அப்படி உனக்கு ரோஷம் இருந்தா செத்து தொலைடா, என் மூஞ்சில முழிக்காத. எப்படி இன்னைக்கு அம்மா கிட்ட செத்து காட்டியே தீரணும். எப்படி சாகுறதுதான் தெரியல. இந்த நேரம் பார்த்து சொத்த கிடல. நில்லுங்க நில்லுங்க, எப்படி எப்படியா செத்தா உங்களுக்கு என்னப்பா? வாழ்க்கை அடங்கியிருக்கு. மழையில ஊத்தி கொளுத்திட்டு செத்தாப்பா. என்ன மண்ணெண்ணெய் ஊத்திக்கிறான்? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ நடக்க போகுது, அதுக்குள்ள கடைய முடிடுவோம். பத்தி பேச்சு இல்லையே, இப்போ எப்படி கொளுத்திக்கிறது? இவர்கிட்ட கேட்போம். ஏங்க பத்தி பெட்டி இருந்தா கொடுங்க. ஆவியாலும் தரப்படியா? யோ என்ன கொலாண்டாங்களாயா? இந்த மாதிரி தான் கல்யாணம் இருக்கு. இனிமே அத்தி பெட்டி வைக்க மாட்டேன். அடுத்த போறியோ போய் தொல்லப்படாதயா போயா. வணக்கம், கொளுத்திக்கணும், பத்தி பெட்டி கொடுங்க, காய்ச்சி நாளை கொடுத்துடுறேன். அப்பா இன்னைக்கு தான் நான் முதல்ல கடை திறந்து வச்சிருக்கேன். என்ன மூட வச்சிடாத, நீ வேற கடையை பாத்துக்க போப்பா. அப்படிங்கிறீங்க? சரி. ஐயா ஐயா, கொளுத்திக்கணும், பத்தி பெட்டி கொடுங்க. கொளுத்திக்க போறியா? ஐயோ நான் வெளியூரியா, ஆள விட்டு. பத்தி பெட்டி கொடுங்க ஐயா, பத்தி பெட்டி கொடுங்க ஐயா, சீக்கிரமா கொடுங்க ஐயா, மண்ணெண்ணெய் உளுந்து போயிடு போல இருக்கு. யாராவது சீக்கிரமா கொடுங்க ஐயா. நல்ல பாப்பா, நாளைக்கு உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். இப்போ கொளுத்திக்க போறேனே. எங்க பாப்பா தீக்குச்சி காணும்? நீங்க தீப்பெட்டி தானே கேட்டீங்க, தீக்குச்சி கேட்கலையா? ஐயோ ஐயோ, இப்படி புத்திசாலித்தனமா என்னால பேச முடியலையே. அதான் அம்மா திட்டினாங்கன்னு சாக போறேன். தப்பு இல்ல, நான் சாகத்தான் போறேன். அப்படியா? நான் பூவை தள்ளி போறேன், தலை வேண்டாம் செவுடாது. என்ன சரியா? சரி போடு. தலே செத்து தொலைடான்னு சொன்னா அதுக்காக இப்படி உண்மையாவே சாக போறதா? நான் தான் சாக போறேன்னு மெய்யாலுமே சொன்னேன்ல. சும்மா இருடா பாப்பா. நல்ல சமயத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. உன் பேரு என்னம்மா? துர்கா. உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? செத்துட்டாங்க. ஐயோ, அனாதை பிள்ளை போல் இருக்கு. ஏமா எங்க கூட வந்து எங்க வீட்லயே தங்கிக்கிறியா? என் கண்ணு வா. ஜாலிதா, வீட்டுல போய் கோலி குண்டு விளையாடலாம். எப்படியோ சார், கூடிய சீக்கிரம் அந்த குழந்தைய நாம கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் கோடிக்கணக்கான சொத்துக்களை யார் பொறுப்புல ஒப்படைக்கிறதுன்னு நாம தீர்மானிக்க முடியும். வக்கீல் சார், யாரையும் நம்பாம ஏன் ஆளுகளையே எல்லா ஊருக்கும் அனுப்பி அந்த குழந்தைய நான் தேட சொல்றீங்க? ஏன் தெரியுமா? சொல்லுங்க. என் அண்ணன் குழந்தை என் குழந்தை மாதிரி, அதை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. என் அண்ணன் சொத்து என் சொத்து மாதிரி, அது கவனிச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு இல்லையா? கண்டிப்பா. சோ ஊர் மக்கள் எல்லாம் பிரியப்படுறதுனால சொத்துக்களை எல்லாம் நானே நிர்வாகம் பண்றேனே. நோனோ, அவசரப்படாதீங்க. அந்த குழந்தை வரணும். அது யார பிரியப்படுதோ அவங்க தான் கார்டியனா இருக்க முடியும். அவங்க கிட்ட தான் நான் சொத்து ஒப்படைக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? நான் வரேன். ரங்கா, என்னங்க? அந்த குழந்தை திரும்பி வந்து நான் தான் கார்டியன் சொல்லணுமா? சொல்லுமா. அதை எப்படிங்க சொல்லும்? நீங்க மாட்டை விட்டு அவங்க அம்மாவை கொன்னத அந்த குழந்தை கண்ணால பாத்துருச்சே. அதான் சொல்றேன், குழந்தை திரும்பியே வராம தீர்த்து கட்டிடு. ஊருக்குள்ள நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அண்ணன் தம்பின்னு பேசிக்கிறாங்க.
அவ்வளவு ஒற்றுமை. இந்த குரங்கை எப்படி பெட்டிக்குள்ள அனுப்புறது? வேர்க்கல்லை தட்டி விட்டு ஏமாத்திடுவோமா? அதுதான் நல்ல வழி. ஐயோ ராமா, பெட்டிக்குள்ள விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்துக்கூட. ஓடியா ராமா. என்ன கிண்டல் பண்றியா? ஒண்ணு நாம செய்யறதெல்லாம் அது செய்யுதே. நம்ம பெட்டிக்குள்ள இறங்கினா அதுவும் இறங்கும். அருமையான ஐடியா. நான் உள்ள போக போறேனே. போயிட்டான் இந்த வெள்ளையன். சந்தேகமே இல்லை, இது நம்ம பொட்டி. வெள்ளையன் நாணயஸ்டன் நம்ம கிட்ட சொன்ன மாதிரி குரங்க புடிச்சு பொட்டிக்குள்ளே போட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். அரே தூக்கு தூக்கு. முரட்டு குரங்கா இருக்கும் போல இருக்குதே. பொட்டிக்குள்ளே இந்த குத்து குத்துதே. இதை வெளியே விட்டா நீங்க எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜாக்கிரதை. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. பொட்டியை திறந்த உடனே குரங்கு குபீர்னு பாஞ்சு கடிச்சாலும் கடிச்சிடும். சோ பாய்க்கு போடுற ரப்பர் மாஸ்க் ரெடியா வச்சுக்குங்க. பாயை திறந்த உடனே வச்சு அடைச்சிருங்க. ஓகே, ரெடி. மிஸ்டர் கவாசாக்கி, இது இந்தியன் குரங்கு. கையை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்காது. புள்ளேர்னு அரைஞ்சாலும் அரைஞ்சிடும். அதனால கையை கட்டுறதுக்கு நீங்க கயிறை ரெடியா வச்சுக்குங்க. ஓகே. ரெண்டு பேரும் ரெடியா இருக்கிறீங்களா? Open the box. No, I shall open the box. விடாதே, புடி, கட்டு. வெள்ளையன் வண்டர்ஃபுல் கண்ட்ரி பாய் சொன்னபடியே ஒரு பெரிய சைஸ் குரங்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான்னு சொல்லுவாங்க. ஆனா இது மனுஷ குரங்கு மாதிரி இல்ல, மற்ற குரங்கு மாதிரி இல்ல. இது ஒரு அபூர்வ ஜாதி. இதை வச்சு நான் ஒரு பெரிய திட்டம் தீட்டி இருக்கிறேன். என்ன பாக்குறீங்க? நம்ம கிட்ட இருக்குதே அண்டமான்ஸ்ல இருந்து வந்த பெண் சிம்பான்சி குரங்கு. அந்த பெண் குரங்கு இந்த ஆண் குரங்கோட கிராஸ் பண்ண விட்டு இந்த குரங்கி அந்த பெண் சிம்பான்சி குரங்கி ஒன்னா சேர்த்து குரங்கு சமுதாயத்திலே ஒரு புதிய இனவிருத்தியை ஏற்படுத்த போறேன். 10, 20, 30, 40, 50 வரேன் வா. ராஜா, நமக்கு நேரம் சூப்பர் ஆக்கிதுப்பா. இன்னைக்கு சாம வருமானம். இந்த வாங்க. கஸ்மாலம் கைலாத்து. யாரா நீங்க? இன்னமே உதார் காட்டுற. இந்த ஏரியால யார் சம்பாரிச்சாலும் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் தெரியும்ல. குடுக்கலனா நாங்க கொடுக்கலாம். தங்கினாட சொன்ன பேமானி.
இந்த வீட்டுக்குள்ள புந்துற வேண்டியதுதான். நான் குளிச்சு 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அம்மா குளிக்க சொல்றாங்க. ஐயோ, வீட்டுக்காரன் வராம போலகுதே. இப்ப என்ன பண்றது? ஐடியா, பீப்பாவோட பீப்பாவாயிட வேண்டியதா. மாடிக்கிட்டே குளிப்போம். மாமா உன் பொண்ணு கூடு, ஆமா சொல்லி போடு. வெளிய தானக்கார உள்ள வீட்டுக்கார செம்மத்திய மாட்டீங்க. முடிச்சு தாலி கட்டவும் சோப்பு டப்பா எங்க வைக்கிறது? இங்கதான் வச்சிருவோம். மறந்து போச்சு. சோப்பு கிளிய போது டாப்பு. ஆமா சொல்லி போடு. கழட்டிட்டான் பனிய, பிடிக்க போது சனிய. ஐயோ, தாலி கட்டவும் மேல கட்டவும் அவுத்துட்டான் லுங்கி, அடிக்க போற சிங்கி. அடுத்து அன்றாயிரம் அதை அவுத்துட்டு அட்டகாசமா குளிச்சிருவோம். டாங்கு டக்கரு டாங்கு டக்கரு 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 டாங் டாங்கு டக்கரு டக்கரு டக்கரு. பொண்ணு பொண்ணு அம்மா அம்மா பாத்ரூமுக்கு போறோம்மா. இது பப்ளிக் பாத்ரூம்ல, உங்க வீடு போங்க. இல்லம்மா, உள்ள ஒரு திருட்டு பொண்ணு ஒளிஞ்சிருக்கு, அதை பிடிக்கிறதுக்கு தான் போறோம். பொண்ணோட கிண்ணது உள்ள பாத்ரூம்ல எங்க அங்கிள் குளிச்சிட்டு இருக்காரு. இல்லம்மா, ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு போயிடுறோம். சொன்னா கேளுங்க, இல்ல உங்க மேல கேஸ் போட்டுடுவேன். ஆமா. யோ, இதுனே வம்பா போச்சு. வாயா, வேற இடத்துல போய் தேடுவோம். நீ ஒண்ணு கவலைப்படாத, துர்கா போலீஸ்காரனை அனுப்பிச்சிட்டா. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்காடா பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. நான் என்ன பண்றேன், நெய்யா வெளியே போய் அவளை வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். நீ இப்படியே போயிடு. ஐயோ இரியா. ஐயோ, தண்ணியை தெளிக்காத, ஜலதோஷம் பிடிக்கும். அப்பதான் குளிச்சா மாதிரி இருக்கும். லுக்கி எடுத்து கட்டின்னு போ. டாங்கு டக்கரு டங்கு டக்கரு 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 டாங் டங்கு டக்கரு. பிறந்திருந்தா நாயகி பூந்துரும். சமைக்கல பொண்ணுங்க என்ன பூந்துரும்? பொண்ணா? எல்லாம் எனக்கு தெரியும். 1 minute. மாமி தலி கொஞ்சம் காமி. மாமி பேரு என்னவா? கண்ணம்மா, காயிலாங்கட சந்து, கொலகாரம் பேட்டா, மெட்ராஸ் போட்டின்னு. அது இல்லப்பா, பேர் கேட்டா அட்ரஸ் சொல்லுங்க. பெரிய ஆள்தான். அப்படி தில்லிலனா இந்த பட்டணத்துல ஒண்டி கட்டியா மல்லு கட்ட முடியுமா? எப்படியோ தானாக்காரங்கிட்ட இருந்து நான் சேவ் பண்ணிட்டப்பா. தேங்க்ஸ் வாங்க. பாருங்கண்ணே, மாமரத்து குயிலு. மாமி நல்லா இருக்கல? நல்லாவே இருக்காங்க. துர்கா துர்கா, நானும் அந்த பொண்ணு பாத்ரூம்ல இருந்தோன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத, திட்டுவாங்க. டோன்ட் வரி அங்கிள், ஐ மேரேஜ். தேங்க் யூ. ஐயோ, மேற்கல்ல முறுக்குலாம் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்களே, திங்க முடியலையே. முதுகு வேற அரிக்குது, சொரிய முடியலையே. கம் ஆன் இன். கம் இன். அம்மா, மாட்டி விட்டுட்டியே. ஐயோ, நம்மள கற்பழிச்சிட்டு இருக்க. வாங்க போகலாம். இத முழிச்சா பார்த்தா ராவில தூக்கம் வராது. Come on, இன்னும் நெருக்கமா. ரெண்டு ஒண்ணா சேர்ந்துருச்சு. ஒரு புது இனவிருத்தியே ஏற்பட்டு போச்சு. கின்னஸ் புக்ல என் பேரு பிரிண்ட் ஆயிடுச்சு. என்ன அழுத்தம் முத்தம் கொடுக்குது? ஜூலி, ஐ லவ் யூ. நீ முத்தம் கொடுத்த மாதிரி நான் உனக்கு கொடுக்கணும். முத்தம் கொடுக்குறேன், கட்ட அவுத்து விடு. மாட்டிக்கிச்சு. கசாபியாங்க, கவசோகி. படுத்துக்க, நான் உன் மேல ஏறி போகணும். இப்ப என்ன செய்வேன்? கண்ணம்மா கண்ணம்மா. என்னக்கு ஜரமா? உடம்பு சூடா இருக்கிறத பார்த்தா ஜுரம் மாதிரி தான் இருக்கு. ஆனா மனசு சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க பாத்ரூம் மாட்டியா நினைச்சிருக்கீங்க. நீ சொல்றது கரெக்ட். ஆனா அந்த மாமி இந்த மாமாவை நினைக்கிறான்னு தெரியலையே. தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கு. எப்படி? தலை வேண்டாம், அந்த மாண்டிக்கு உங்க வேலை. பூ விழுந்தா? இல்ல. அப்ப போடு. எப்படி?
கண்ணம்மாவுக்கு மேல கொள்ள ஆச்சே. துர்கா துர்கா, நான் உங்ககிட்ட ஒரு கடிதாச்சி கொடுக்கறேன், நீ போய் மாமி கிட்ட கொடுத்துறியா? ஓரச்ச மஞ்சள பூசட்டா, ஓரசி பார்த்து பேசட்டா, ஓரச்ச மஞ்சள பூசட்டா, ஓரசி பார்த்து பேசட்டா, ஆசை மச்சான் ஏங்க வச்சா, அணைச்சு பாரு வாட்டமா, கண்ணே ஆட்டமா, ஓரச்ச மஞ்சள. கிடலா மூட அவுட் பண்ணிட்டியா? அந்த கம்நாட்டிய பார்த்ததுல இருந்து மனசுல பட்டா பேஜாரக்கிது. ராவுல தூக்கமே இல்ல, சீக்கு புட்டு சிக்கன் மாதிரி ஆயிட்ட. என்ன பண்ணலாம்? ஐடியா, இந்த பயோஸ்கோப்ல விடுற மாதிரி லோக்கட்ட சுடலாமா? விடலாங்கிற ஒரே குஜால்டா. என்னப்பா எப்படிக்கிற? இப்படிக்கு கரகாட்டக்காரி கண்ணம்மா, காயலாங்கட சந்து, கொலகாரம் பேட்டை. இந்தா குடுத்துரு. குழந்தை எங்க தேடியும் கிடைக்கலையே. கிடைச்சா சுட்டு தள்ளிட வேண்டியதான். தேடி பாப்போம். நல்ல நாயி, என்ன லெட்டர் கொண்டு வந்திருக்கு? என்னப்பா எப்படிக்கிற? என்ன அடையாளம் கிடையா? அன்னைக்கு குளிக்கிற ரூம்ல குஜாலா மீட் பண்ணிக்கணுமே, அந்த கண்ணம்மா தயா நானு. இன்னத்துக்கு கட்டாசி எழுதுனான்னு பாக்குறியா? இன்னமோ தெரியலப்பா, நீ என் கண்ணிலே கீரை. உன்னை பாக்கணும்னு ஆசையாக்கிது. எப்ப பாக்கலாம், எப்படி பாக்கலாம், எங்க பாக்கலான்னு வேலை வரையா ஒரு கட்டாசி போடுன்னா. குழந்தை நீயா கொடைகிடலாம் புடிச்சுக்கின்னு ஜப்பான் பூமியாட்ட வந்தியா? அதான் அடையாளமே தெரியல. அம்மா பொறகிற வாங்கி வர தூண்டியா? நியூஸா? இன்னாதே மாமாக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, உடம்புக்கு என்ன பண்ணுது? இன்னும் எதுவும் தெரியாது. இந்தாங்க. கட்டாசி குத்தாரு. ஆமா. எனக்கு வந்துக்கிற வியாதிதான் அந்த ஆளுக்கும் வந்துக்குது. அது என்ன வியாதி? அது வந்து ஆமா, ஏன் இப்படி சீக்காளி மாதிரி தள்ளியே குந்திக்கிற? பக்கத்துல வாயா. எனக்கு வெக்கமா இருக்கு கண்ணப்பா. யோ, நீ வெக்கப்படும் போது சோக்க கீரையா அப்படிங்கிற? ஊர்ல எம்மா ஆளுங்க கீறாங்க, அவங்கள எல்லாம் விட்டு புட்டு ஓ மேல எதுக்கியா ஆசை வைக்கிறா? நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு. ஆமா, இவர் பெரிய மொம்மத. இந்த கொட்டாங்குச்சி தலைய வச்சுக்கிட்டு அழகாக்கிட நான் சொல்றேன். இச்சனை பாரு. இன்னாயா வலிக்குதா? ஜிவனுக்கு இது இன்னொரு தபா ஐடியா. இன்னாயா ஆம்ல நீ நான் இடிக்க சொல்லணும், நீ இடிக்கணும். அத்த விட்டு ஐஸ்தலகிரி கிரி கிரி அண்ணனுக்கு கோய்கறி. யோ எந்திரியா? யோ 2 குச்சி ஐஸ் வாங்கியா? ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், குச்சி ஐஸ். 2 சூப்பர் ஸ்டார் குச்சி ஐஸ் கொடுங்க. இந்த துட்டு. இந்த வாயா, ஐஸ் துணுக்குனே போலாம். என் பர்ஸ காணுமே. ஐயோ, 500 ரூபாய் பணம் வச்சிருந்தேன். என் பர்ஸ யாரோ திருடிட்டாங்க. யாருன்னு தெரியல. வாங்க வாங்க, என் பர்ஸ காணோம். என் பர்ஸ யாரோ திருடிட்டாங்க. 500 ரூபாய்
போலாமே போலையா யோ அந்த நிக்கலவர் கரகாட்டு இங்கே சாப்பிடலாம். திருடி இருப்பான் அங்க போய் கேக்குறான் ஆமா வாங்க வாங்க ஏய் நில்லுமா என்னயா என் பர்ஸ் நீ தான் அடிச்சிருக்க மரியாதையா கொடுத்துரு அடிங்க யார் கையில கேக்குற குத்துனா தெரிக்கும் மூஞ்சி கொழுக்கட்ட மாதிரி வீங்கிடு ஏத்தியா இவகிட்ட என்னைய பேச்சு இவள போலீஸ்ல ஒப்படைச்சா உண்மையை கைக்கிடுவா பிடிங்க ஐயா ஐயோ கண்ணம்மாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காதீங்க பர்ச்சை திருடினது நான் தான். நீயா திருண்ட ஆமாங்க இந்தாண்டவா இதான உங்க பர்ச்சு திருட்டு ராஸ்கல் பேக்கு மாதிரி இருந்துகிட்டு திருடுவா சேர உதவிங்கடா இவன். போடுங்க. உதவிங்க. ஐயோ ஐயோ யோ நிறுத்துக்கியா அதான் மடிப்பு ஸ்கெட்ச் போச்சுல அப்புறம் என்னத்துக்கு அந்த அப்பா போட்டு அடிச்சுட்டு நிக்கிறீங்க பாங்கயா வாங்கயா போலாம் இனிமே அடிச்சோம் செத்தாலும் செத்துருவான் அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிடும் ஐயா திருநது நானு நீதான் திருநான்னு இன்னாத்துக்கு அடி வாங்கின நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் புரிஞ்ச பொஞ்சாதிக்குள்ள பகுத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஐயோ என்ன மன்னிச்சிரியா நான் தப்பு பண்ணிட்டேன் ஓ மேல சத்தியமா சொல்றேன் இனிமே நான் திருடவே மாட்டேன் நீ திருந்தா மட்டும் பத்தாது நானும் திருந்தனும் பொம்பளை போக்கிரியாவும் இருக்க கூடாது ஆம்பளை அப்பாவியாவும் இருக்க கூடாது நான் உன்னை மாத்துற மாதிரி நீயும் என்ன மாத்திட ஐயோ அம்மா ஜெய் என்னடா வெரி குட் முத்து வெரி குட் நீ இவ்வளவு சீக்கிரம் கத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லப்பா ரொம்ப நன்றி குரு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்பாவியா இருந்த என்ன கண்ணம்மா ஆசைப்படிய பெரிய வீரன் ஆக்கிட்டீங்க தேங்க்யூ எப்படி அங்கிள் ஆளே மாறுதுங்க தலை ஜிப்பா போச்சு தேங்காய் மாதிரி தலை போச்சு ஹீரோ மாதிரி ஆயிட்டுங்க நீச்சு எப்படி அங்கிள் ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு ஆம்பளைய பைத்தியக்காரனாவும் ஆக்கலாம் புத்திசாலியாவும் ஆக்கலாம் கண்ணம்மா கல்யாண ராமனா இருந்த என்ன மாவீரனா மாத்திட்டான் இனிமே நீங்க முட்டிட்டா உங்களை யாரையும் மாட்ட முடியாது
துர்கா இதுங்கெல்லாம் இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் பிடிச்சிருந்தோம். இப்போ வந்து சேர்ந்துட்டோம். அப்படியா? ஆமா பாட்டிங்க பேர் என்ன? இது ராஜா. ஹலோ. இது ராமு. துர்கா 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 நல்ல வேளை அந்த துப்பாக்கி குண்டு உன் மேல படாம இந்த திரிசூலம் தான் உன்னை காப்பாத்துச்சு. ஆமா அந்த ஆளு உன்னை ஏன் சுட்டான்னு தெரியலையே. அது ஒரு பெரிய கதை அங்கிள். சார் ஒரு குட் நியூஸ், அந்த குழந்தையை நான் சுட்டு கொன்னுட்டேன். சாலே பொட்டாட்டி தாலி தப்பிச்சதுன்னு சொல்லு. வக்கீல் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வக்கீல் சார், உட்காருங்க. ஏன் சார் குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அது ஏன் சார் கேக்குறீங்க? தேடி போனவங்கள குழந்தை கிடைக்கலன்னு திரும்பி வந்துட்டாங்க. அதை நினைச்சா தான் குழந்தைக்கு என்னாச்சுன்னு பயமா இருக்கு. ஒருவேளை குழந்தை இறந்திருந்தா? குழந்தை இறந்துட்டா சொத்தெல்லாம் அனாதை இல்லத்துக்கு போயிடும். அப்படிதான் உயிரில் எழுதி வச்சிருக்கு. அது சரி, இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வர காரணம் குழந்தைக்கு ஏதாவது? ஐயே அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் அண்ணன் குழந்தைக்கு எந்த ஆபத்து வராது. அது உயிரோட தான் இருக்கணும், உயிரோட தான் இருக்கு. அட பாவி, சொந்த சித்தப்பனா இருந்தோம் உன்னை அனாதையாக்கி உன் சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறானே, அவன் நல்லா இருப்பானா? கரெக்ட்மா. ஒரு கரகாட்டக்காரியா பிட் பாக்கெட் காரியா இருந்து என்ன திருத்தி நல்லாக்கணும் உங்க புள்ளதான் இந்த குழந்தைக்கு ஒரு வழிகாட்டணும். ஆமாமா இத சும்மா விடக்கூடாது. இப்பவே அந்த கிராமத்துக்கு போய் அந்த அயோக்கியம் கிட்ட பேசுற விதத்துல பேசி சொத்தெல்லாம் துர்கா கிட்ட ஒப்படைக்கணும். அப்புறம் தான் எனக்கும் கண்ணமாக்கு கல்யாணம். எல்லாம் நல்லபடியா முடியும். உடனே புறப்படுங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? இன்னையில இருந்து இந்த சொத்தையெல்லாம் நிர்வாகம் பண்ற பொறுப்பை ஊர் ஜன முன்னால உங்ககிட்ட ஒப்படைக்க வந்திருக்க. இந்தாங்க பத்திரம். நான் நிறுத்துப்பா. யோ கருப்பு கோட்டு, யார் வீட்டு சொத்தை யார் கையில கொடுத்துக்கிற மௌன? மொத்த சொத்துக்கும் சொந்தக்கார குழந்தை கீதியா? ஓய் என்ன மொறியிற சொல்லி நிறல? சும்மா சத்தம் போடாத. யார் நீங்கலாம்? நாங்க யாருங்கிறது முக்கியம் இல்ல, இந்த சொத்து யாருதுங்கிறது தான் முக்கியம். மரியாதையா இந்த குழந்தை கிட்ட சொத்தை ஒப்படைச்சிருங்க. அரே வா, சொத்தன சுண்டலா வர்றவங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்க. அது சரி, யார் இந்த குழந்தை? சித்தப்பா, என்ன தெரியல? நான் துர்கா. நீ துர்காவா? துர்கா என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு? ரெண்டு குழந்தையும் ஒரே மாதிரி இருக்க. ஆமா இதுல யார் துர்கா? நாங்க அழைச்சிட்டு வந்திருக்கிற இந்த குழந்தை தான் துர்கா. ஷட் அப். சொத்தை சுருட்டிக்கிட்டு போறதுக்கு பிளான் போட்டு வந்திருக்கீங்க. நான் தேடி கண்டுபிடிச்ச இந்த குழந்தை தான் துர்கா. எதுக்கு இவ்வளவு குழப்பம்? மனுஷங்களை விட மிருகங்களுக்கு தான் மோப்ப சக்தி ஜாஸ்தி. குரங்கையை நாயம் அமைச்சு அதுங்க ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டு போகுதுங்க. கரெக்டா சொன்னப்பா. ராஜா ராமு, நாம இஸ்துக்கு வந்த குழந்தை தான் உண்மையான துர்கான்னு அடையாளம் காட்டி இவனுங்க மூஞ்சில கரிய பூசுங்க. என்னங்கற ராஜா, நீ ஆத்துல செத்து போயிட்டே நினைச்ச. நல்ல வேளை நீ வந்துட்ட. அப்பா வா ராஜா. ராமு, நீ போட்டு டாலரே என் கழுத்துல இருக்கு பாத்தியா?
அருப்பு கொட்டு நாயும் குரங்கு உண்மையை கண்டுபிடிச்சுன்னு கணக்கு பிள்ளை சொன்னாரே அது நம்மளோட பயங்கரமா குழம்பு கிடக்குதே. வேற வழியே இல்ல. கொஞ்ச நாளைக்கு 2 குழந்தை இங்கே இருக்கட்டும். அப்பதான் உண்மையான குழந்தை எதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். என்ன சார் சொல்றீங்க? தாராளமா இங்கே தங்கட்டும். அப்பதான் இது டூப்பு குழந்தைன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். யோ டூப்பு கீப்புனா டாப் காயின்றோம். நாங்க இட்ட அந்த குழந்தை தான் உண்மையான துர்கான்னு ப்ரூவ் பண்றோம். என்னங்கற அசத்துவங்க. யோ போது நிறுத்தியா? இப்படி குறுக்கால நெடுக்கால நடக்கிறத விட்டுட்டு நேரம் நடந்துட்டீங்கன்னா இந்நேரம் டெல்லிக்கே போயிருக்கலாம். ஆம்பளை லட்சணமா ஒரு ஐடியா சொல்லு. வழி சொல்றது பொம்பளை, வாங்கி கட்டிக்கிறது ஆம்பளை. நீயே ஒரு வழி சொல்லு. ஒண்ணுமே தெரியலையே. ஐடியா, அந்த டூப் கலந்துக்கிதே அது யாரு, அதோட ஸ்டோரி என்ன, அது இன்னாத்துக்கு இங்க வந்து ஆக்ட் கொடுக்குது, அத கண்டுபிடிச்சு தான் கோதாவுல இறங்கணும். கோதானா? சோதா, அந்த கஸ்மான கீரானே தடித்தலையா அவளை ஃபாலோ பண்ணும். எலினா ஒரு வலை இருக்கும், புலினா ஒரு கஹ இருக்கும், கேடினா ஒரு கேங்கே இருக்கும். அத கண்டுபிடிச்சிட்டா லேக் ஐசா பைசா பாத்துலாம். என்னங்கற வந்துட்டீங்களா? சரி வாங்க போலாம். அஜய் ராமு, நீ தான் குளிப்பாட்டணும். அவரை எங்க போறீங்க? டூப்ளிகேட். ரம்ரதா நீங்க என்னடுவாங்க? அதான் டூப்ளிகேட். நீங்க என்னடுவாங்க? நன்னானி துர்கா, நன்னானி துர்கா, நீ டூப்ளிகேட். மீனா டூப்ளிகேட். ஓடி வெளிய. சீப்பா ஓடி. ஓடி ஐ கொன்னுடுவேன். உன்னை அடிப்பேன். நானா துர்கா, நானா துர்கா. கோபாலா. ஏன் சார்? என்ன பண்ற? பீடி குடிக்கிறேன். என்ன பீடி? சாந்தி பீடி. என்ன சாந்தி? டிஸ்கோ சாந்தி. யோ இங்க என்ன வித்தியா காட்டுறோம்? சார் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு. தெரியுமே, டிஸ்கோ சாந்தின்னு சொன்ன உடனே உணர்ச்சி வசப்பட்டுருவீங்களே. போய் ஒரு குழந்தைய டிஃபன் சாப்பிட கூட்டிட்டு வா. அதை வச்சு ஒரிஜினல் இது டூப்ளிகேட் இது நான் கண்டுபிடிக்கிறேன். துர்கா டிஃபன் ரெடி, வா சாப்பிட போலாம். நீ புதுசு, உனக்கு தெரியாது. என்னம்மா? டாடி வந்து கூலிக்கிட்டா சாப்பிடுவேன். கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க? பூவோட போகுது, அதாயா ஒரிஜினல். பூவோட போனா அது ஒரிஜினலா? அங்க பாருங்க. சார், பூவை வச்சு குழந்தைய கண்டுபிடிக்கலாம்னு சொன்னீங்களே, அது ரெண்டும் சேர்ந்து நம்ம காதுல பூ வச்சிருச்சியா? பாப்பா, சுத்தமான நெய்யில செஞ்ச சுவையான பொங்கல் சாப்பிடுமா. பொங்கல்னா இது பொங்கல். பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. கணக்கு பண்ணா இங்க வந்து பாருங்க. கணக்கு பண்ணா இது சாமிக்கு டெஸ்ட் பண்ணது போதுல. கணக்கு பண்ணா எனக்கு பச்சிக்கலாம், எனக்கு கீழே கொடுங்க. துர்கா வாமா வா. யோ சந்தேகமே இல்லையா, இதாயா ஒரிஜினல் துர்கா? அப்படியா? ஆமாயா, குழந்தையின் தெய்வம் ஒண்ணியா, அதுதான்யா மறக்காம செய்யுது. ரொம்ப அவசரப்படாதீங்க, அடுத்தது வருது. பாப்பா டிஃபன் சாப்பிடுவாமா? பொங்கல். பொங்கலா? அப்ப நிறைய கல்ல போடுறேன். நீ டேலாக்கு ஏற்கனவே கேட்டுமா இருக்கா? அண்ட் வந்ததும் இதே நீலா. டெஸ்ட் போதுல, எனக்கு பத்திக்கல, நான் வரேன். ஐயோ ஐயோ. சார், இப்ப என்ன சொல்றீங்க? குழந்தையும் தெய்வம் ஒண்ணுதானுங்களா? இல்லையா, குழந்தையும் குழப்பமும் ஒண்ணியா. இது தீராதையா, தீராது. கூடிய சீக்கிரம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல் இருக்கு. எம்மா எப்பா, ஐயோ ஐயோ. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட்.
இதுதான் டூப்ளிகேட், இதுதான் ஒரிஜினல். இது ஒரிஜினல், இதுவும் ஒரிஜினல். இது ஒரிஜினல், எது ஒரிஜினல், எது ஒரிஜினல், எது ஒரிஜினல்? கணக்கு எழுதலான்னு பார்த்தா பேனா 2 இருக்கு, கட்டி பிடிக்கலான்னு பார்த்தா வீட்டுல பொண்டாட்டி 2 இருக்காங்க, கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இங்க குழந்தைங்களும் 2 இருக்கு. என் வாழ்க்கையே ரெட்ட வாழ்க்கையா போயிருச்சே. ஐயோ. என்னம்மா? பேங்க் போனியா? நடந்துதாமா போகணும். ஏன் நடந்து போகணும்? அது பஸ்ஸுக்கு காசு இல்லம்மா. பஸ்ஸு காசுடி, கிசுக்கு காசு. என்ன வட்டுமா? கேள்வியும் அதே கேள்வி, குரலும் அதே குரல். துர்கா. ஹலோ கணக்கு பண்ணா. ஏமா, நாம என்ன கிரிக்கெட்டா விளையாடுறோம்? கேட்ச் பிடிக்கிறதுக்கு நான் என்ன கபில் தேவா? நீங்க கபில் தேவா கணக்கு பண்ணா. ஆமா, இது காலேஜ் நீ என்ன வந்துச்சு? ஏன் வந்துச்சு? இதுல ஆரஞ்சா பன்வாசல் தான் இருக்கும். இது எப்படி இருக்கு? எவு 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 எவு.
நான் தாமா அப்பா. வாமா மல்லிகா. மல்லிகா 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 நில்லுமா மல்லிகா. இன்னொரு தடவை தப்பி போக முயற்சி பண்ண குழந்தை உயிரோட இருக்காது. மல்லிகா சாதனை கலெக்டர் பரிசு வழங்கினார். காரைக்குடி அழகப்பா பள்ளியின் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியுடன் சிறப்பாக நடந்தது. அப்பொழுது எல்லா பாடத்திலும் முதல் மதிப்பெண் வாங்கிய மல்லிகாவுக்கு கலெக்டர் முதல் பரிசு வழங்கினார். அப்படியா? கால்குலேஷன் கால்குலேஷன். ஐயோ ஐயோ ஐயோ, கால்குலேஷன் நாடி கங்கராஜுலேஷன். சரி, ஏதோ ஒண்ணு. இத கொண்டு போய் அம்மா படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிடு. எழுதணுமா? வருமானம் 7 ரூபாய், செலவு 10 ரூபாய். என்னமா பண்றது? 10 ரூபாய்க்கு சாக் பீஸும் கலர் பவுடர் வாங்கினேன். நான் போடுறதோ சாமி படம். அதை பார்த்துட்டு அவன் கன்னத்துல போட்டுக்கிறானே தவிர காசை போட மாட்டேங்கிறானே. நான் பிச்சை எடுத்தாது உன்னை படிக்க வைப்பமா. நீ நல்லா படிக்கணும். என்ன இவ்வளவு பணத்தை போடுறீங்க? முதல்ல அது கையில அடியா. சில்லறைய பார்த்தா பொறுக்குறீங்க, நோட்டை பார்த்தா மிரள்றீங்க. இந்தியா ஏன் இன்னும் ஏன் நாடா இருக்குன்னு இப்பதான் புரியுது. என்ன பண்றது? பாரத மாதா பணக்கார விபச்சாரியா இருக்கிறத விட ஏழை பத்தினியா இருக்கத்தான் விரும்புறா. இப்படி ஒரு பணக்கட்டை நான் பார்த்ததே கிடையாது. அதான் ஏன் நேரம். நீ கத்து வச்சிருக்க ஓவியம் உன்னை பிச்சைக்காரனா வச்சிருக்குது. ஆனா நீ பெத்து வச்சிருக்கிற குழந்தை உன்னை பணக்காரனாக்க போகுது. என்ன சொல்றீங்க? அது ரோட்ல பேசுற விஷயம் இல்ல. வீட்டுக்கு வா, விவரமா பேசுவோம். எஸ், உன் குழந்தை மல்லிகா என் அண்ணன் பொண்ணு துர்கா மாதிரியே இருக்கா. துர்கா பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் ஏன் கைக்கு வரணும்னா மல்லிகா துர்காவா மாறணும். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? துர்கா சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி. அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்களை அப்படியே டைரியில எழுதுற பழக்கம் உள்ளவ. இப்ப அந்த டைரி என் கையில தான் இருக்கு. அந்த டைரியை வச்சுக்கிட்டு மல்லிகாவை துர்காவை மாத்த என்னால முடியும். மன்னிக்கணும், எங்களுக்கு படம் போட்டுதான் பழக்கம், வேஷம் போட்டு பழக்கம் இல்ல. டாய், உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, நாங்க தர்றோம். அதான் பார்த்தனே, வேஸ்ட் பேப்பர் மாதிரி பணக்கட்டை தூக்கி எறிஞ்சத. அது மாதிரி நியாயத்தினால தூக்கி எறிய முடியாது. அப்ப புரியல? நீங்க ஊர் சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு நாள் நான் உடந்தே இறக்க மாட்டேன். என் குழந்தைய நீங்க சொல்ற மாதிரி நடிக்க மாட்டா. ஓஹோ, பிரமாதம். டேய், ஒரு பழமொழி சொல்ற. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டா அப்படிங்கிற. நான் சொல்றது கேட்ட உனக்கு மரியாதை இல்லைன்னா குழந்தை அனாதை. உங்க அப்பனை விட்டுறணும்னா நான் சொல்ற மாதிரி நீ துர்காவை நடிக்கணும். நடிப்பியா? மல்லிகா, வேணாமா வேணாமா. பச்சா பஹத் அச்சா. உங்க அப்பனை விட உனக்கு புத்தி ஜாஸ்தியா இருக்கு. வாரே வா. டேய், குழந்தை மனசு மாறினாலும் மாறும். நொண்டிய அது வரைக்கும் நம்ம கஸ்டடியில வச்சுக்க. चल बेटा। नहीं वाड़ा। मल्लिका, मल्लिका,
மல்லிகா ஆமா அங்கிள், அவரு என்ன மல்லிகான்னு கூப்பிட்டாரு. அப்படியா? அந்த ஆள் ஒரு நாள் அடையாளம் கட்ட முடியுமா? வீட்ல இருந்தாரு, நான் முகத்தை பார்க்கல. ஆனா பாவம், அவர் நொண்டி. அப்புறம் அந்த ஆள் வேற ஏதாவது சொன்னானா? கிட்டுங்கம்மா, நானும் அப்பா அப்படின்னு சொன்னாரு. அந்த டூப்பு குழந்தை பேர் தான் மல்லிகா, அப்பா தான் அந்த நொண்டி. துர்கா, நீ உடனே புறப்படு, நம்ம கோயிலுக்கு போய் பார்க்கலாம். கோயிலுக்கா? ஏன் அங்கிள்? அந்த ஆள் அங்கதான் இருப்பான், அவனை பார்த்தா உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். அவரு அங்க இருக்க மாட்டாரு அங்கிள். ஏம்மா? நான் கொஞ்ச தூரம் வந்து திரும்பி பார்த்தேன். அப்புறம் 4 தடவைங்க அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியா? அப்படின்னா எவன்டா அவன் இந்த நேரத்துல தண்ணி அடிக்கிறது தொந்தரவு பண்ணி? நீயா? நானே தான். நீ எப்படி இங்க வந்த? சரி சரி, யாரோ பாத்துட்டு போறாங்க, வா. நீ அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்ச? எதுக்காக வந்த? ஏதாவது பேசணுமா? நிறைய பேச வேண்டியிருக்கு. நின்னுகிட்டு பேசலாமா இல்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே பேசலாமா? தங்கறதுக்கு இடமும் திங்கறதுக்கு சோறும் கொடுத்தா திமிரா? என்னடா வேஷம்? பார்த்தா தெரியல? நொண்டி நொண்டி வேஷம். வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு பிரதர்? நான்சென்ஸ். கெட் அவுட். என்ன பிரதர் இது? இருட்டுல இருக்கும்போது வாங்க வாங்கன்னு சொன்னீங்க, வெளிச்சத்துக்கு வந்தா போங்க போங்கன்றீங்க. திருடனுக்கு தான் வெளிச்சத்துக்கு கண்டா பிடிக்காது, உங்களுக்குமா? பட் ஒன் திங், இப்ப நான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். கூடிய சீக்கிரமே உண்மையை வெளிச்சத்துக்கு வரும். தூண்டில மீன் பிடிக்கலாம், ஆனா முதலே பிடிக்க முடியாது. அடேங்கப்பா, உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? பாம்பு கடிச்சு பொழைச்சவனு இருக்கான், செருப்பு கடிச்சு செத்தவனு இருக்கான். நான் போட்டிருக்கிறது என்னமோ தூண்டில் தான், ஆனா பிடிக்க போறது இந்த திமிங்கிலத்தை. வரங்க டாப் டக்கற கிதுபா அலேக் அலேக் யோ எங்கயா புட்ட உன்னை அம்மா நேரம் தேடி நிக்கற. அம்மா இது இந்த ஆக்ட் சூப்பரா இருக்குதா? சூப்பரா கீதா. பழக்க தோஷம் அது ஒண்ணு இல்லம்மா. இந்த டூப்ளிகேட் குழந்தையோட அப்பனை இங்கதான் இங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சந்தேகப்பட்டேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன டிராமா போட்ட பாய வசமா மாட்டிக்கிட்டான். மெய்யாலுமே தான். எப்படியாவது அந்த நொண்டியை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம வந்த வேலை ஈஸியா முடிஞ்சு போயிடும். பரவாயில்லையே, ஆளு ஐசா கில்லாடி ஆக்கிற. நம்ம மூளை கொஞ்ச நாளா நமுத்து போயிருந்தது, நீதான் சூடேத்தி சுறுசுறுப்பாக்கிட்டிய. யோ உன் மூளை தான் சுறுசுறுப்பாக்கிதுன்னு கை அதை விட சுறுசுறுப்பாக்கித. நான் அறிவாளிங்கிறத நிரூபிச்சிட்டேன், இப்போ ஆம்பளைங்கிறத நிரூபிக்க வேண்டாமா?
சொல்ற? கருப்பன் செத்துட்டானா? ஆமாங்க, ஆத்தங்கரையில் அவன் பணம் ஒதுங்கி கிடந்ததை நான் பார்த்தங்க. இந்த குழப்பத்துக்கெல்லாம் அந்த குழந்தை தான் காரணம். அழுத கொன்னுடுவேன் ராஸ்கல். நீதான் ஏதோ உளறிருக்க. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட முத்து கருப்பன் தந்திரமா கொன்னுட்டான். எல்லாம் உன்னாலதான். உள்ளே கடை. அங்கிள், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பாவம், அந்த மல்லிகாவை உங்க சித்தப்பன் எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறான் தெரியுமா? இன்னைக்கு கூட மறைஞ்சுன்னு பார்த்தேன். அந்த கொடுமையை என்னால தாங்கிக்க முடியலமா. ஐயோ பாவம். கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். என் உயிரை பணைய வச்சாவது மல்லிகா அப்பா இருக்கிற இடத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சே தீருவேன். சின்ன விஷயத்துக்கு எங்க போறோம்? அது நான் பாருகிறேன். நீயா? எப்படி? ரொம்ப சிம்பிள். எங்க சித்தப்பா கிட்ட போய் மல்லிகா மாதிரி நடிப்பேன். நடிச்சு அப்பாட பொண்ணா ஆடுவேன். அவரே நொனி விட்டு போவாரே. அப்பா கண்டுபிடிச்சிடலாம். திட்டம் நல்லாதான் இருக்கு. ஆனா நீ துர்கான்ற உண்மை அந்த தடியனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உன்னை தீர்த்து கட்டிடுவானே. வேண்டாமா, ஒண்ணும் தெரியாது குழந்தை ஒண்ணு அனுப்பிச்சிட்டு வேடிக்கை பார்க்க நான் தயாரா இல்ல. நானே போறேன். நான் தான் போவேன். போடு. அது என்ன, உனக்கு மட்டும் எப்போ தலையா விழுது? பூவே விழாதா? எங்க பார்க்கலாம். தலை இந்த பக்கமும் தலையா? ரெண்டு பக்கமும் தலையா? இப்படி ஒரு ஐடியா போட்டு தாக்குறியா? ஷோலே வந்தப்போ நீ பிறந்தே இருக்க மாட்டியே. வாங்க வாங்க, பத்திரம் பத்திரம். அந்த மொட்டை கிட்ட இருந்து சர்வீஸ் வந்துருங்க. ரொம்ப வலிக்குதா? ஆமா. ஐயோ பாவம், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. அது சரி, நீ என்ன மாதிரி நடிக்கிற? சொல்றேன். சொல்லு, எங்க அப்பாவுக்காக நான் நடிக்கத்தானே வேணும். கரெக்ட். அந்த ரோடு கிட்ட இருந்து தப்பிக்க நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? உன்னை மாதிரி நடிச்சு உங்க அப்பா போய் பார்க்க போறேன். அப்படியா? அது வரைக்கும் நீ ராமனை அடையிற. சரி ராமு, இந்த சாவியை எடுத்து வச்சிரு. இருக்கா, எங்க அப்பா கிட்ட போகும்போது இப்படி நகை கடிக்கணும். கரெக்ட். அப்பதான் எல்லா காட்டியும் புழுக்கலாம். ஜாக்கிரதை, கவலைப்படாத. நீ லிட்டில் ஸ்டார், நான் சூப்பர் ஸ்டார். ஜமாச்சிலாம். கண்ணே நீ உறங்கு, கஸ்மாலமே நீ உறங்கு,
உறங்கே நீ உறங்கு, கூட இருக்கும் நாயே நீ உறங்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு பெட்டு, ஒரு தாலாட்டு, எல்லாம் டைம் பா. என்ன பண்றது? துர்கா, நீ இன்னும் தூங்கல? நான் துர்கா இல்ல, மல்லிகா. இதோ பாருங்க. அலைக், சொன்னப்பல 2 பேரும் இடம் மாறிட்டீங்களா? ஆமா, இது எங்க சிறப்பு தான். எப்படி? நெத்தி அடி. ராமு ராஜா 2 பேரும் எந்திரிங்க. உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். அந்த தடிய நம்ம துர்காவ மல்லிகா நினைச்சு அவன் அப்பா வீட்டுக்கு இஸ்துன்னு போவான். அவங்கள நீங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. கம்மானு எந்திரிங்க. அட எந்திரிமா, எந்திரிங்கடா. இனாமா கண்ணுங்களா, எப்படி இது? இந்த வண்டியை உங்களுக்காகவே ஸ்பெஷலா செட்டப் பண்ணிக்கிறேன். ராஜா, இத நீ இஸ்துக்குன்னு போற. ராமு, இதுல நீ குந்திக்கிற. இதுக்குள்ள துப்பாக்கிய விட்டுக்கணும். அந்த சுவிட்ச் போர்டுக்குள்ள வயரை கனெக்ஷன் கொடுத்து டச் பண்ணா டமால் டமால்னு குண்டு வெடிக்கும். டுமாரோ இதுலதான் பாலைங்க. எப்படி நம்ம இங்கிலீஷ் பீஸ்? நான் வர வரைக்கும் வாசிக்கிட்டு இருந்தா இப்ப அழுவுறேன். சரி, கூட்டு போய் சொல்றேன். டேய், அவங்க அப்பா நொண்டி. போய் பேசு போ. டாடி, நான் மல்லிகா வந்திருக்கேன். உங்களை பார்க்க நான் எவ்வளவு ஆசையா வந்தேன். ஏதாவது பேசுங்க டாடி. டாடி, உங்க மல்லிகா கிட்ட பேச மாட்டீங்களா? நீ மல்லிகா இல்ல, துர்கா. இல்ல, நான் துர்கா இல்ல, மல்லிகா தான். இதோ பாருங்க. உன் லெவலுக்கு நீ இந்த போடு போட்டினா என் லெவலுக்கு நான் என்ன போடு போடுவேன். இவன் அப்ப இல்லடி, நீ மட்டும் நடிகை இல்ல, உன்னை விட பெரிய கில்லாடி நடிகன்னா. ஏய், கொண்டு போக. ராஜா, ராமு, நீங்க எங்க வந்தீங்க? நீங்க 2 பேரும் துர்கா போற வேணா ஃபாலோ பண்ணி போறதா கண்ணை வாங்கிட்டு போனா வழி தவறிட்டீங்களா? நானும் துர்காவை தேடிதான் போறேன். சரி சரி, வாங்க போறோம். மௌத்தார்கன் சத்தம் கேக்குது. துர்கா இங்கதான் இங்க இருக்கா. தடியங்க இருக்காங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? நைஸா உள்ள போய் எப்படியா துர்காவை மேல கொண்டு வந்துருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். கோ ஃபாஸ்ட்.
போலீஸ் சொல்லி எப்படிடா அந்த குழந்தைய தப்பிக்க விட்டீங்க பிளாகார்ட்ஸ்? விடிய விடிய காவல் இருந்த சார். கண்ண சொந்த நேரத்துல குழந்தை எப்படியே தப்பிச்சிச்சு சார். பேசிக்கிட்டு நிக்காதீங்களா பரதேசி பசங்களா. என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு திரும்பி வந்தாகணும். அவுட்.
குட் ராமு. வா 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 வா. போலாம் வாங்க. என்னையா சொல்றீங்க? என்னங்க கணக்கு புள்ள தெரியாத மாதிரி பேசுறீங்களே. ஐயாவும் அம்மாவும் சேர்ந்துதான் நம்ம ஊர் துர்க்கையம்மன் கோயிலையே கட்டி வச்சாங்க. வருஷா வருஷம் அம்மா வந்துதான் விழாவை நடத்தி வைக்கிறது வழக்கம். இந்த வருஷம் அம்மா சார்பா கோயில் மரியாதை ஏத்துக்க யாராவது ஒருத்தர் வர வேண்டாமா? துர்கை அம்மன் பேர்ல உள்ள பக்தினால தான் அம்மா குழந்தைக்கு துர்கான் பேர் வச்சாங்க. இப்ப துர்கான் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கு. எந்த குழந்தைய நான் கோயில் மரியாதைக்கு அனுப்பிச்சு வைப்பேன்? இந்த குழப்பத்துக்கெல்லாம் முடிவு கட்ட அந்த ஆத்தா மேல ஆணையிட்டு நான் ஒரு வழி சொல்றேன். ஐயா, திருடுறவன் பொய் சொல்றவன் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்க நெருப்பு மேல நடந்து திருசூலத்தை தொட சொல்றது நம்ம ஊர் வழக்கம் இல்லையா? அதே மாதிரி இந்த 2 குழந்தைகளையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் நெருப்பு மேல நடந்து திருசூலத்தை தொட சொல்லுவோம். உண்மை சொல்ற குழந்தைய ஆத்தா உண்மை செய்ய மாட்டா. பொய் சொல்ற குழந்தைக்கு நிச்சயமா தண்டனை கொடுப்பா. என்ன சொல்றீங்க? அது ஒரு காலம் நடக்காது. ஒரு பாவம் அறியாத பச்சை குழந்தை நெருப்புல இறக்கணும்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனையா? என்ன பிரதர் அனாவசியமா கோவப்படுறீங்க? நீங்க கொண்டு வந்த குழந்தை உண்மையான குழந்தையா இருந்தா அதுக்கு ஒண்ணும் ஆகாது. பொய் சொல்ற குழந்தை போசிக்கிடும், அவ்வளவுதான். போது நிறுத்தியா. பெரியவங்க செஞ்ச தப்புக்கு குழந்தைகளை தண்டிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். நீ யாரையா சம்மதிக்கிறதுக்கு? எங்க ஊர் பஞ்சாயத்துல நாங்க முடிவெடுத்துட்டோம். 2 குழந்தை நெருப்பு குழியில நிச்சயமா இறங்கத்தான் போகுது. என்னங்க இது அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டீங்க? குழந்தைங்க 2 தீயில இறங்கினா வெந்து சாம்பல் ஆயிரும். ஆகட்டும்டா. குழந்தைங்க செத்துட்டா சொத்து எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? அனாதை விடுதிக்கெல்லாம் போயிடும். தெரியும்டா, அனாதை விடுதிக்கே போய் சேரட்டும். மறுபடியும் சொத்து என் கைக்கு வந்து சேர ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். இன்னையோட இந்த 2 குழந்தைகளும் க்ளோஸ். வேண்டாம்மா வேண்டாம். நெருப்புல இறங்க கூடாது. நீ துர்கா இல்ல மல்லிகா. ஆத்தா கோபத்துக்கு ஆளானா உசிருக்கே ஆபத்து வந்துரும். எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக நான் நெருப்புல இறங்குறேன். இது சத்தியம். கவலைப்படாதம்மா, ஆத்தா உன்னை கைவிட மாட்டா. உனக்காக ஆத்தா கிட்ட நான் வேண்டிக்கிறேன்.
குழந்தை இறங்க சொல்லுங்க. பாவிங்கிட்டு இருந்து தப்பிச்சு உன்னை காப்பாத்திட்டேன். ஐயா, அந்த பொண்ணுதான் உண்மையான துர்கா. இது என் மக மல்லிகா. இந்த அயோக்கியம் இவ்வளவு நாளா என்ன அடைச்சு வச்சு சொத்துக்காக நாடா ஆடிட்டு இருக்கான். யோகிய மாதிரி நடிச்சு சொத்தை அபகரிக்க பாக்குறான். இவனை சும்மா விடக்கூடாது.